உடுமலைப்பேட்டை அருகே கொலை செய்யப்பட்ட காவல் சார்பு ஆய்வாளர் சண்முகவேல் குடும்பத்தினருக்கு மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் ஆறுதல் கூறினார். உடுமலைப்பேட்டை அருகே அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் வைத்து சார்பு ஆய்வாளர் சண்முகவேல் கொலை செய்யப்பட்டார். தனது நிலத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட சார்பு ஆய்வாளர் சண்முகவேல் குடும்பத்தினரை சந்தித்து எம்எல்ஏ மகேந்திரன் ஆறுதல் கூறினார். உடுமலைப்பேட்டை அருகே கொலை செய்யப்பட்ட காவல் சார்பு ஆய்வாளர் சண்முகவேல் குடும்பத்தினருக்கு மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் ஆறுதல் கூறினார். செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், வணக்கம். கொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ குடும்பத்தினருக்கு எம்எல்ஏ ஆறுதல் கூறினார். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் கொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ சண்முகவேலின் உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருக்கும் எஸ்எஸ்ஐயின் மகன் லலித்குமாரை சந்தித்து மடத்துக்குளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் தற்போது நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே நேற்று இரவு நடைபெற்ற குற்ற சம்பவத்தை விசாரிக்க குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் சண்முகவேல் மற்றும் அவருடன் சென்ற ஆயுதப்படை காவலர் அழகுராஜ் ஆகியோர் அங்கிருந்த நபர்களால் தாக்கப்பட்டதில் அறிவாளால் தாக்கப்பட்டதில் சண்முகவேலு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. அங்கு இறந்த சண்முகவேலின் மகன் லலித்குமார் மற்றும் அவர்களது உறவினர்கள் அங்கு உள்ளனர். இந்நிலையில் சம்பவம் நடந்த மடத்துக்குளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தோட்டத்தில் நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் மடத்துக்குளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் தற்போது இறந்த சண்முகவேலின் மகன் லலித்குமாரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். உடன் அவர்களது உறவினர்களும் உள்ளனர். இறந்த சண்முகவேலுவின் அந்த கொலை சம்பவமானது மடத்துக்குளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் தோட்டத்தில் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இறந்த சண்முகவேலின் மகன் லலித்குமார்